உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக சில நிமிடங்கள் அப்படிங்கிற உபதலைப்புல நம்ம கோபம் ஏன் வருது, இது நமக்கு தேவையா அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கோபம் அப்படிங்கிறது கடவுளை கூட விட்டு வைக்கல. ஏன்னா சிவபெருமானுடைய கோபத்தினால மன்மதனை எரிச்சிட்டார். இதே சிவபெருமானுடைய கோபத்தினால நக்கீரனையும் எரிச்சிட்டார். கொங்கண சித்தர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்ப மேலே பறந்த கொக்கு எச்சில விட்டதுனால இவருடைய தியானம் கலந்ததுனால அண்ணாந்து பார்க்குறாரு. கண்பார்வையிலேயே அந்த கோபத்தில் அந்த கொக்கு எரிஞ்சிருது. கண்ணகியினுடைய கோபத்தினால மதுரை எரிஞ்சிருது. துரோணனுடைய கோபத்தினால கர்ணன் பெற்ற கலைகள் எல்லாம் வித்தைகள் எல்லாம் சமயத்துக்கு உதவாமல் போட்டுன்னு அவர் சாபம் கொடுத்துறாரு. இப்படி இறைவனாலும் சித்தர்களாலும் துறவிகளாலுமே கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும். ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். அது கடவுளுக்கும் அது இருக்கு. ஏன்னா கடவுளே மூணா தனித்தனியாக தான் பிரித்து வச்சிருக்கிறாங்க. பிறப்புக்கு, வாழ்வுக்கு, இறப்புக்கு அப்படின்னு மூணா படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு மூன்று தொழிலையும் கடவுளுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. அப்போ நம்ம சாதாரண மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க செயல்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி சுதந்திரம் இருக்கு. எதனால நமக்கு கோபம் வருதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சொல்றத அடுத்தவங்க கேட்கறது இல்லை. நமக்கு கீழே மெயினாக நமக்கு கீழே இருக்கிறவங்க கேட்கறது இல்லை. நம்ம குழந்தைய கேட்கறது இல்லை. நம்மளுடைய கருத்தை மனைவி ஏற்றுக்கிறது இல்லை. நமக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளர்கள் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு உழைப்பை கொடுக்கல, உற்பத்தி கிடைக்கல. அப்படிங்கிறப்பெல்லாம் நமக்கு அதிகபட்சமாக சடார்னு கோபம் வந்துடுது. அப்போ இந்த கோபம் இந்த கோபத்தினால நமக்கு என்ன விளையுது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம ஈஸியாக கிடைச்சிடலாம். இந்த கோபத்தினால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம இழந்த இழப்புகள் அதிகம். குடும்பத்தை இழந்துடுறோம், உறவுகளை இழந்துடுறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய வாய்ப்புகளை இழந்துடுறோம், வெற்றிகளை இழந்துடுறோம். இப்படி எல்லாத்தையும் இழக்கத்தான் செய்ய வைக்குது இந்த கோபம். இதுக்கு மேல இந்த கோபத்தினால என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாதியையும் இந்த கோபம் கொண்டு வந்து. அப்ப இந்த கோபம் தேவையா? இந்த கோபம் ஏன் வருது? இந்த கோபம் ஒண்ணு, நமக்கு இந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயலுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதனுடைய உண்மையான காரணத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கோபம் வராது. சில கோபங்கள் சூழ்நிலையில வரும், சில திட்டமிட்டு செய்யறதுனால கோபம் வரும். எது எப்படியோ, ஆனா எதனால இந்த செயல் நடந்தது, சரியா தவறா அப்படின்னு அதனுடைய காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்துறது ஈஸி. ரெண்டாவது, பிராணாயாமம். என்னுடைய வாழ்க்கையை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிராணாயாமம் பண்றவங்களுக்கு அதிகபட்ச கோபம் வரவே வராது. ஏன்னா இந்த பிராணாயாமம் மனசை அப்படியே அமைதிப்படுத்தி கட்டுப்படுத்தி வச்சிடும். அப்போ நீங்கள் அதுவும் மட்டும் இல்லை, உங்கள் பெரியவர்களுடைய சத் சங்கம் உரைகள் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டீங்க அப்படின்னா அந்த அனுபவங்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்களும் சேர்றப்ப உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைச்சிடும். கோபம் வர்றதை நம்ம எளிமையாக தடுத்துடலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கிடைக்கும். நம்மளும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். எல்லாத்தையும் நம்ம இழக்காம நம்ம வாழ்க்கையை சுபிட்சமாக கொண்டு போக முடியும் இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுனால. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதை முயற்சி பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்பில் பார்க்கலாம், அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.